ஹலோ எவ்ரி ஒன், மைசெல்ஃப் ஃபர்ஷன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு வால்ட் அப்படிங்கிற ஈத்தர்நாட் சேலஞ்சை போய்ட்டு தான் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கீழே வந்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேலஞ்சுக்கான சோர்ஸ் கோட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த சேலஞ்சை நீங்கள் வந்துட்டு வின் பண்ணணும்னா இந்த வால்ட் அப்படிங்கிற கான்ட்ராக்டை நம்ம வந்துட்டு அன்லாக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நீங்கள் அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த சேலஞ்சை வந்துட்டு வின் பண்ண முடியும். ஸோ இதை வந்துட்டு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை அன்லாக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு பாஸ்வேர்டு தேவை, ரைட்? ஸோ அந்த பாஸ்வேர்டையும் இவங்களே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னா இந்த செகண்டாக வந்துட்டு ஒரு ஸ்டேட் வேரியபிள் இருக்குல்ல, பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேட் வேரியபிளில் தான் உங்களோட பாஸ்வேர்டு வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த அன்லாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த வால்ட் கான்ட்ராக்டை அன்லாக் பண்ண முடியும். ஓகேவா? ஆனால் இங்கே தான் வந்துட்டு ஒரு இஷ்யூவே இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட் வேரியபிளோட விசிபிலிட்டியை ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு விசிபிலிட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட் வேரியபிளை வால்ட் அப்படிங்கிற கான்ட்ராக்டை விட்டு வெளில இருந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது, ரைட்? ஒன்லி இன்சைட் த கான்ட்ராக்டில் இருந்து மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்புறம் எப்படி வந்துட்டு இந்த சேலஞ்சை நீங்கள் வந்துட்டு வின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ சொலிடிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி விசிபிலிட்டி கொடுத்தாலுமே அந்த பர்டிகுலர் ஸ்டேட் வேரியபிளோட வேல்யூவை நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், கெட் நியூ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஸோ ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு இன்ஸ்பெக்ட் டேபுக்கு வந்துட்டு வந்துடுறேன். ஸோ கன்சோல் பர்ஃபெக்ட். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த வால்ட் கான்ட்ராக்டோட நியூ இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த லாக்டு அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிளை கால் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அவைட் கான்ட்ராக்ட் டாட் லாக்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதே வந்துட்டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா நம்ம இந்த சேலஞ்சை வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், அடுத்த ஸ்டேட் வேரியபிள் இருக்குல்ல பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை போயிட்டு கால் பண்ண ட்ரை பண்ணுறேன், ரைட்? ஸோ அவைட் கான்ட்ராக்ட் டாட் பாஸ்வேர்டு. ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் டாட் பாஸ்வேர்டு இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் அப்படிங்கிற விசிபிலிட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கனால நம்மளால் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வால்ட் அப்படிங்கிற கான்ட்ராக்டை விட்டு வெளியிருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, ரைட்? ஸோ அப்புறம் எப்படி வந்துட்டு இந்த பாஸ்வேர்டோட வேல்யூவை நம்ம வந்துட்டு கெட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா web3.js லைப்ரரியை யூஸ் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அவைட் web3 டாட் eth டாட் கெட் ஸ்டோரேஜ் அட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பர்டிகுலர் ஸ்டோரேஜ் ஸ்லாட்டில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூவை நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எதனால் வந்துட்டு நான் அந்த ஸ்டோரேஜுக்கெலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஸ்டேட் வேரியபிள் தான். ஸோ இந்த ஸ்டேட் வேரியபிள் தான் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்டோட ஸ்டோரேஜில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும், ரைட்? ஸோ அந்த கான்ட்ராக்டோட ஸ்டோரேஜில் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லாக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் வேரியபிள் இருக்கா, இது வந்துட்டு ஸ்டோரேஜோட 0 இண்டெக்ஸில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு செகண்டாக ஒரு ஸ்டேட் வேரியபிள் இருக்குல்ல, இது வந்துட்டு ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த கெட் ஸ்டோரேஜ் அட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு 2 பேராமீட்டர் வந்து கொடுக்கணும். என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கான்ட்ராக்டோட அட்ரஸ், ரைட்? அண்ட் அதுக்கப்புறம் எந்த ஸ்டோரேஜ் ஸ்லாட்டில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேரியபிளோட வேல்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், ரைட்? ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு இந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிளோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும், ரைட்டா? ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். பர்ஃபெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிளோட வேல்யூவை கெட் பண்ணியாச்சு. ஈவன் தோ ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருந்தாலுமே நம்மளால் பர்டிகுலர் ஸ்டோரேஜ் ஸ்லாட்டை ஆக்சஸ் பண்ணி அந்த வேல்யூவை ரீட் பண்ண முடியும். ஓகேவா? பர்ஃபெக்ட். ஸோ அடுத்து வந்துட்டு என்ன பண்ணலாம், நான் இப்போ இந்த வேல்யூவை, அதாவது இந்த பைட்ஸ் 32 வேல்யூவை அன்லாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு ஜஸ்ட் அவைட் கான்ட்ராக்ட் டாட் அன்லாக் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கோட்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ டபுள் கோட்ஸ் அண்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ உங்களுக்கு இப்போ வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஸோ ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஸோ இப்போ இந்த லாக்டு அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிளை வந்துட்டு கால் பண்ணுங்கள். ஸோ அதோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் என்டர் அண்ட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வால்ட் கான்ட்ராக்டை அன்லாக் பண்ணியாச்சு அண்ட் ஆல்சோ இந்த சேலஞ்சையும் நம்ம வந்துட்டு வின் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ
நம்ம வின் பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துலாமா. நான் அதில் என்ன பண்ணுறேன், சப்மிட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் மெட்டாமாஸ்க் வந்துட்டு உங்களுக்கு பாப்பப் ஆகும். ஸோ ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ திரும்பவும் வந்துட்டு நியூ சேலஞ்சோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்துட்டு மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.